பொய் பூசாமல் பேசுவார். அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளவு பேருக்கு சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவார். எனக்கு பாரு எத்தனை நாளுக்கு சுமார 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி நேரடியா போன் பண்ணி போவாதீங்க. என்ன போ ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர் 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் சரி எம்ஜிஆர் போவோம் பாடுவான். அதுல ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவாரு? நான் செத்து பிழைத்த வேண்டாம். அந்த மாதிரி நான் மறுநாள் உழைச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறவங்க நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிச்சேன். செத்து பழிச்சிட்டேன் போங்க பாருங்க. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றணுமா, கட்சி ஏற்றணுமா, மக்கள் ஏற்றணுமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. சமூக ஊடகத்துல தவறா போட்டவங்க சில பேர் சிவபிரகாசம் தலைவர் ஜிகேம் பண்ணி ஐயா என்னையும் இவரு தவறா சில பேர் போட்டாங்க. போட்டவங்க ஒருத்தன் வரல, மீதெல்லாம் வந்தான். 100 பேருக்கு மேல வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு.